ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசி நேயர்களுக்குமே ஏப்ரல் 4ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நட்சத்திர பலன்கள் 27 நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரத்துக்கு கோடீஸ்வர யோகம், அதாவது ஒவ்வொரு நாளுமே இறைவனால் சில நட்சத்திரங்களுக்கு பலன்கள் இருக்குது. அது தெய்வம் தந்த அனுக்கிரகங்கள். தெய்வங்கள் கிரகங்கள் மூலிமா நமக்கு அனுக்கிரகம் பண்ணுது. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாள் குரு, சுக்கிரன், புதன் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்நேரம் அவங்களுக்கு வாழ்க்கையில் சில சந்தோஷமான நிகழ்ச்சி கிடைக்கும். சந்தோஷம்னா குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், இணக்கம், நட்பு இதில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அன்றைக்கு பொழுது நல்லபடியாக போகும். பொருளாதார ரீதியில் ஒரு ஏற்றம் இருக்கும். அந்த பணம் 1000மோ லட்சமோ கோடிகளாக கிடைக்கும். அந்தந்த அலோகேஷன், ஆர்கனைசேஷன் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வரவு நல்லபடியாக இருக்கும். அதன் அடிப்படையில் 12 நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி ராஜயோகமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ராசிக்கு சொல்லுவேன். பொறுமையாக பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சில முக்கியமான தகவல்களை கடைசியிலையும் சொல்லுவேன், சரியா? அதனால் 27 நட்சத்திரக்காரங்களும் 12 ராசிக்காரங்களும் பொறுமையாக பாருங்கள். தொடர்ந்து இது மாதிரி தகவல்களை சொல்கிறேன். நான் உங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட வேண்டுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்லுவோம், வழிபாடு பரிகாரம் சொல்லுவோம். ஓகே நேயர்களே, கமெண்ட் பாக்ஸில் நான் ரியாக்ட் பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன், சரியா? ஃபோன் பண்ணி பேசாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? எதாக இருந்தாலும் சொல்லுவோம், சரி நேயர்களே. இப்போ ஏப்ரல் 4 பங்குனி 21 சனிக்கிழமை அன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோம்னா அன்றைக்கி திதி திருதியை திதி தான், பகல் முழுக்க இருக்குது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், ரைட்டு. அன்றைக்கி ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள், கோடீஸ்வர யோகம் உள்ள நட்சத்திரங்கள். இவங்களுக்கு கோடிகள் கிடைக்கும், கண்டிப்பாக சிலருக்கு கிடைக்கும். அது ஜனன ஜாதகத்தில் அந்த கிரக நிலையில் ஒத்து போச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். ஜனன ஜாதக அமைப்பும் கோச்சார நிலைகளும் ஒத்து போய் கோயின்சைடாகி தசாபுத்தி சரியாக இருந்து அந்தரம், சூட்சுமம், பிராணம்லாம் 1 கோடி வந்துச்சுன்னா அதனுடைய அன்பளிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் ரொம்ப உச்சத்தை தொடும், சரியா நேயர்களே? அதாவது அதிர்ஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. சில பேருக்கு குறைஞ்சி இருக்கும், சில பேருக்கு நிறையா இருக்கும். சிலருக்கு 10% இருக்கும், சில பேருக்கு 80% இருக்கும். 80% இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் பணம் கிடைக்கும், சரியா? பெரிய லெவலில் பணமோ ஒரு அமைப்போ கிடைக்கும். அந்த பணம்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பணமாக கிடைக்கலாம், பொருளாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், மனமாக கிடைக்கலாம். ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் இருக்கும், சரியா? கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய பேர் பணம்னு நினைக்கிறாங்க. அதிர்ஷ்டம்னா பணம் கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது என்ன? ரொம்ப நாள் உடம்புக்கு முடியாதவர்களுக்கு அந்த நோய் தாக்கம் குறைஞ்சி போச்சு, நல்லபடியாக திரும்பிட்டாருன்னா அவருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, அதிர்ஷ்டம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டம் வேலை செய்யும். இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி யோகமுள்ள அதிர்ஷ்டங்கள் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வருகிறது அசுபதி மகம் மூலம். அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அசுபதி மகம் மூலம். அடுத்து மிருகசிருஷம், சித்திரை, அவிட்டம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயிலம், கேட்டை, ரேவதி இந்த 12 நட்சத்திரத்துக்குமே ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள், ஸ்டார் வேலி உள்ள நட்சத்திரங்கள், உச்சம் தொடும் நட்சத்திரங்கள். ஆயில்யம், மகம் மூலம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், போரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 12 நட்சத்திரத்துக்குமே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் அசுபதி மகம் மூலம் இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை. இந்த அதிர்ஷ்ட தேவதை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும், சரியா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். காலையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கலர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர், சரியா? 6ஆம் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கி அடிக்கும். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமானை கும்பிடலாம், இல்லைனா தட்சிணாமூர்த்தி கும்பிடலாம். தென்முக கடவுளை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்குது. இல்லைனா குரு மந்திரம் சொல்லலாம். உங்களுக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி அம்மனை கும்பிடணும். அன்னை ஆதிபராசக்தியை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. லக்கி நம்பர் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. ஆயிலம், கேட்டை, ரேவதி நீங்கள் பெருமாளை கும்பிடணும், மகாவிஷ்ணுவை கும்பிடணும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. லக்கி நம்பர் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. ஓகே நேயர்களே, இப்போ இந்த 12 ராசி 12 நட்சத்திரத்துக்கு தான் ஏப்ரல் 4ஆம் தேதி இறைவனோட அனுக்கிரகம் இருக்குது. தெய்வம் தந்த நட்சத்திரங்கள், சரியா? தெய்வத்தோட அருள்பட்ட நட்சத்திரங்கள் இந்த 12 நட்சத்திரங்கள்,
சரி, இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்துட்டோம்னா, பரணி பூரம் போராடம். பரணி பூரம் போராடத்துக்கு வந்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணணும். கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், மனப்பிரச்சனை இருக்கும், உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாதீங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க, உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஓப்பனாக இருங்க, டிரான்ஸ்பரன்ஸாக இருங்க, நல்லபடியாக இருக்கும். தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மை இருக்குது. அதிர்ஷ்ட நேரம் வந்து பல வண்ண கலரை போட்டுக்கலாம். சரியா, மிக்சடு கலரை போட்டுக்கலாம். அதில் பிளாக் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் முயற்சி வெற்றி பெறும். அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அப்பா வழியில் உறவுகள் நல்லாயிருக்கும். இருப்பினும் உடல் உஷ்ணமாகும். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சாப்பாடை குறைச்சிக்கோங்க. சில பேருக்கு தலைவலி, பித்த மயக்கம்லாம் இருக்கும். வெயில் அந்தளவுக்கு கலையாதீங்க. சீதோஷணமாக இருந்துக்கோங்க. சீதோஷணமாக சாப்பாடை சாப்பிடுங்க. மற்றபடி நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ஆரஞ்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு நல்லது நடக்கணுமா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணணும். இல்லைனா கதிர்ஷ்ட கவசம் படிக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்துப்போங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, பிறர் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துருக்காதீங்க. ஓகே நேயர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு. அடுத்து வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. செயல்பாடில் வந்து சில தடங்கள் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்காது. விட்டு கொடுத்து போங்க. பிறர் விஷயத்தை தலையாடாதீங்க. மற்றவங்க பற்றி நினைக்காதீங்க. தான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறப்பு. சனிக்கிழமையாக இருப்பதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ரோஜாப்பூ கலர், பிங்க் கலர், ஸ்கை ப்ளூ கலர். இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சர்ப்ப விநாயகர் வழிபாடு பண்ணலாம். வீட்லேயும் வழிபாடு பண்ணலாம். சரியா, சர்ப்ப விநாயகர் கோயிலில் தான் இருப்பார். வீட்லேயும் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம். விநாயகரோட மந்திரத்தை சொல்லலாம். இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. ஆன்மீக கதைகள் கேளுங்க. மனதை உருவமாக வச்சுக்கோங்க. பிறர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும், பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் விட்டு கொடுத்து போங்க. அதாவது சில பேருக்கு வீண் வாதங்கள், வம்பு வழக்குகள், வியாபாரத்தில் கோஷ்டி பூசல், போட்டி பொறாமையில் நிறையா இருக்கும். எது நடந்தாலுமே சரின்ட்டு போயிருங்க. பொறுமையாக இருங்க. இறை வழிபாடு மிகச்சிறப்பே தரும். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. இப்போ வந்து 27 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு நேயர்களே. இப்போ அதில் வந்து இந்த 12 நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் மட்டும் சொல்லிவிட்டு நான் ராசிகளுக்கு பலன் சொல்கிறேன். சரியா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் வந்து நட்சத்திரத்துக்கும் ராசிக்குமே பலன் சொல்வேன். இதை கேட்டுட்டாலே உங்களுக்கு ஒரு நாள் பொழுது நல்லபடியாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு முதல் நாள் சாயந்தரமே வந்துடும். முதல் நாள் சாயந்தரம் 4 மணிக்கே கிடச்சிரும். அதனால் மறுநாள் எப்படி இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா நேயர்களே, ரைட்டு. இப்போ வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள் அசுபதி, மகம், மூலம். லக்கி நம்பர் வந்து 6. அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் லக்கி நம்பர் 3. பூசம், மனுஷம், உத்திரட்டாதி லக்கி நம்பர் 2. ஐலம், கேட்டை, ரேவதி லக்கி நம்பர் 5. ஓகே நேயர்களே, இப்போ 27 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இப்போ ராசி பலன்கள். மேசராசிக்கு எப்படி சார் இருக்குது? 7ல் சந்திரன் இருக்கிறார். 7ல் சந்திரன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஏன்னா ராகு வந்து சனி வீட்டில் இருக்கிறார். ஒரு பதம் கூட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறனால ராகு சுபத்துவமாக தான் இருக்கிறார். ஸோ 7ஆம் இடம் வழுக்குது. ஸோ 7ஆம் இடம் வழுக்கிறதுனால இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். சரியா, 4 கூடையவன் வந்து 10-11 கூட சாரம் போகிறதுனால சுகப்படுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு சௌரியம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்லபடியாக இருக்கும். ஆதாயம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க. பண வரவு திருப்தியாக இருக்கும். வண்டி வாகன வசதி இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. எங்கேனாச்சும் ஒரு பயணம் இருக்கும். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வம்பு வழக்கில் ஒரு சாதகமான அமைப்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனநாளும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் மேசராசி நேயர்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது மேசராசிக்கு. அடுத்து வந்து ரிஷபம் வந்து சுகப்படுவீர்கள். சரியா, சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக இருக்கும். ஹவாரியூ அப்படின்னு கேட்டால் ஃபைன்னு சொல்லுவீங்க. ராசிக்கு 3 கூடையவன் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் போகிறதுனால அப்பா வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு செய்தி கேட்பீங்க. தொழிலில் நல்ல முனைப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் வந்து முனைப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சம் உள்ள காரியங்கள் செய்கிறவங்க அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கும். சரியா நேர்களே, நல்ல வருமானம் இருக்கும். ஏர்னிங் வந்து அதிகமாக இருக்கும். ஜவுளி கடை, அப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கவரிங் கடை, அழகு பொருட்கள் சாதன கடை, இப்படி நிறையா பார்க்குறோம் பார்த்தீங்களா. இப்போ சென்னையில் ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போனோம்னா எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட், எல்லாமே வந்து பொழுதுபோக்கு அம்சம் உள்ள கடையாக தான் இருக்கும். அது மாதிரி கடை வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, சுகப்படுவீர்கள். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிர்ப்புகள் இருக்காது. சரியா, வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு விருத்தி இருக்கும். தொழில், உத்தியோகம், வேலைவாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். புதிய நண்பர்களுடைய சகவாசம் இருக்கும். நட்பு நல்லபடியாக இருக்கும். வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க.
சில பேருக்கு சுப செலவு இருக்கும். சரியா, சுப செலவு இருக்கும். உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில மூத்த சகோதர விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும். சரியா, உடன் பிறந்தவர்களுக்கு சில செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அயனசேன போகம் நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து கொஞ்சம் அசதியாக தான் இருப்பீங்க. சரியா, ராசிக்கு 2 கூடையவன் 8, 9 கூட சாரத்தில் போகிறதுனால 50% நல்லாயிருக்கும், 50% அசதியாக இருக்கும். சரியா, என்ன சொல்லுவாங்க, இனிப்பும் இருக்கும் கசப்பும் இருக்கும், கலந்து கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அப்பா வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தாப்பன் வழி பங்காளி விஷயத்தில் நல்லாயிருக்கும். சில எதிர்பாராத காரியங்கள் நடக்க முடியாமல் போயிடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த காரியம் நடக்காது. அதனால் மனதில் ஒரு தொய்வு இருக்கும், ஒரு அசதி இருக்கும். தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒரு ஏமாற்றம் இருக்கும். சரியா, அதனால் ஆள் அசந்து போயிடுவீங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு, அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் பொருளாதார இதில் நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். அதனால் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சரியா, நேரில் போட்டி பந்தயத்தில் வெற்றி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்க. சரியா, மனதுக்குள்ளே ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மையோ ஒரு கவலையோ இருக்கும். உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. சரியா, நேரில் உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். மூத்த சகோதரர் அண்ணே அக்கா விஷயத்தில் நல்லாயிருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் மிதுன ராசிக்கு. அடுத்து வந்து கடகத்துக்கு வந்து எப்படி சார் இருக்குது? கடகத்துக்கு வந்து கவனமாக தான் இருக்கணும். சரியா, 4ல் சந்திரன் இருக்கிறாரு. 7, 8 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. சரியா, விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அவநம்பிக்கையாக இருக்கும். நீ என்ன சொல்லுது, நான் என்ன கேட்குறது, நீ சொல்லுதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒருத்தருக்கு வாதம் பண்ணிட்டுருப்பீங்க. அவநம்பிக்கையாக இருக்கும். எப்படின்னா கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பீங்க, பாண்டிங் இல்லாமல் இருப்பீங்க. குடும்ப உறவுக்குள்ளேயே பாண்டிங் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் செயல்பாடில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரன்சியாக இருங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் கர்மம் நல்லாயிருக்கும். செய்கிற காரியம், பூஜை புனஸ்காரம், தொழில் வியாபாரம் நல்லபடியாக தான் இருக்கும். தாய் வழியில் ஆதரவு இருக்கும். சரியா, வம்பு வழக்குகள் நல்லபடி சாதகமாக முடியும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பண வரவு இருக்கும். சரியா, ஆள் சோர்ந்து இருப்பீங்க, தைரியம் இல்லாமல் இருப்பீங்க. நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது வந்து எல்லாம் என்னால் முடியும்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னு இது எல்லாத்தையும் தட்டி கழிப்பீங்க. அப்படி செய்ய வேண்டாம். ஓரளவு யோசனை பண்ணி சில காரியங்களை பண்ணிங்கன்னா கடகராசினியர்கள் சக்ஸஸ் ஆகும். நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அந்த 3 நட்சத்திரத்துக்கு வழிபாடு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அதிதேவதையோட வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வந்து சரியாயிரும். அடுத்து வந்து சிம்மத்துக்கு நல்லா இருக்குங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியாக சிறப்பாக இருக்கும். 3ல் சந்திரன் இருக்கிறாரு. இருப்பினும் அவர் வந்து 6, 7 கூட சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் உத்தியோகம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் தாமதம் இருக்கும். சரியா, உத்தியோகம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் தாமதம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கான்ட்ராவர்ஷன் வரும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. சில காரியங்கள் வந்து தாமதமாக இருக்கும். மற்றபடி அது கரெக்டாக வந்து ரீச் ஆயிரும். பஸ்ஸுக்கு நிற்கிற மாதிரி தான். பஸ் ஸ்டாப்பில் நின்னோம்னா சில நேரம் நின்னோடனே பஸ் வந்துடும். சில நேரம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் பஸ் வரும். அந்த டைப்பில் தான் இருக்குது. சாப்பாடு வசதி நல்லாயிருக்கும். வாங்கி ருசியாக சாப்பிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. சரியா, அது புதிய துணிமணிகள், ஜவுளி கடைக்கு போவீங்க, ஃபேன்சி ஸ்டோருக்கு போவீங்க. ஏதோ பொருள்கள், ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்கள் ஏதோ வாங்கிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும். வீண் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்ட்ரவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப உறவுகளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். சரியா, தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களாம் பேர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னிக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத சில அமைப்புகள் வரும். சரியா, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். இருப்பினும் வந்து கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். சரியா, நேரில் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. 5, 6 கூட சாரத்தில் போகிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். கான்ட்ரவர்ஷன் இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் புரிதல் கம்மியாக இருக்கும். காரிய தடை இருக்கும். பொருள் நஷ்டமாகும். சில பேருக்கு மரியாதை குறைவு இருக்கும். சரியா, மரியாதை குறைவுன்னா என்ன, மற்றவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம சொல்லதை கேட்க மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு நடக்கும். முத்தியம் பண்ணுற இடத்துலலாம் இது நடக்கும். குடும்பத்திலே சில நேரத்தில் நம்மளை கேட்க மாட்டாங்க. நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்காது. சரியா, அது நேரம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கான ஒரு மரியாதை குறையாக ஃபீல் பண்ணுவோம். மற்றபடி நல்லா தான் இருப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. பணவரவு நல்லபடியாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். சரியா, எதிர்பாராத பணவரவு தூர இடத்துலேருந்து வரும். வெளிமாநிலம், வெளிநாட்டிலேருந்து கூட பணவரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்னிராசினியர்கள் 50% நல்லா இருக்குது. மற்ற நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வந்து துலாம் ராசியில் சந்திரன் போகிறாரு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. பதட்டப்படாதீங்க.
சரியா ராஜயோகாதிபதி சாராக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா குடும்பத்தில் சுகம் இருக்கும், தாயோட அன்பு இருக்கும், வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பணம் பல வகையில் வரும். சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்லாயிருக்கும். சரியா ஸோ துலாமுக்கு வந்து நல்லா இருக்குது. இருப்பினும் வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால 10 குடையவன், ராசிக்கு 10 குடையவன் 4, 5 குடையவன் சாரத்தில் போகிறது நல்லதான். தொழில், காரியம், அதிர்ஷ்டம், வியாபாரம் எல்லாம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா குடும்பத்தில் சில பிரச்சனை, மனக்குழப்பம், தேவையில்லாத கான்ட்ராவர்சன், வம்பு, வாக்கு, விவாதம் இதெல்லாம் இருக்கும். சரியா கான்ட்ராவர்சனாலே என்ன, கருத்து வேறுபாடு. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும். ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, ஆளால் கொண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால் கொஞ்சம் அப்செட் ஆவீங்க. மற்றபடி துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். 3 நட்சத்திரத்துக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன்ல, அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியமாக பாசமாக இருப்பீங்க. கணவன் மனை ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர், நண்பர்கள் வட்டார விரிவடையும், ஷேர் மார்க்கெட், கூட்டு தொழில், பங்கு சந்தை இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குது, நல்ல ஒரு சேல் பண்ணுவீங்க. சரியா 12ல் 9 கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3, 4 கூடிய சாரத்தில் போகிறதுனால தாய் தப்பன் விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா நேரில் தாய் தப்பன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்க விஷயத்தில் சில விரயங்கள் வரலாம். சரியா விரயங்கள் வரலாம். தாய் தப்பனை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுவீங்க. இருப்பினும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மற்றபடி ஹோம் கார்டு வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க, காவல் பணியாளர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கட்டட கலைஞர்கள், சிவில் இன்ஜினியர்ஸ், நிலக்கலாறுகள், சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இப்படி நிறையா சொல்லலாம். சரியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வேலை பார்க்குறவங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நகர அமைப்பு சரியா பேசிக்காக சில காரியங்கள் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா கௌரவ பிரச்சனை இருக்கும். கௌரவ பிரச்சனைனா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கக்கூடாது. சரியா சில பேருக்கு மருத்துவ செலவு இருக்கும், உடல்நல பிரச்சனை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட உடை பாவனையில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சேஃப்டி உபகரணங்களை யூஸ் பண்ணிக்கணும். சரியா நேரிலே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து தனுசுக்கு வந்து 11ல் சந்திரன் நல்ல அமைப்பு தான். சரியா 2, 3 கூடிய சாரத்தில் போகிறது நல்லதான். குடும்பத்தில் வந்து நல்ல லாபம் இருக்கும். சரியா நிலையில் குடும்ப உறவில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்கா அண்ணன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். சகோதரர்களால் நல்ல பெருமைப்படுவீங்க. சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும், பெருமை இருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வரவு நல்லாயிருக்கும், பண வரவு நல்லபடியாக இருக்கும். நண்பர்களுடைய சந்திப்பு இருக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ந்துக்குருவீங்க. சில பேருக்கு வந்து எங்கேனாச்சும் ஒரு சின்ன ட்ரிப்பு இருக்கும், எங்கேனாச்சும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அலுவலக ரீதியாகவும் சரி, பிரச்சனைலாம் சரி, ஒரு பயணம் இருக்கும். அந்த பயணம் வந்து ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். போட்டி பந்தயத்தில் நல்ல லாபமாக இருக்கும். சரியா போட்டி பந்தயம் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தனுசு ராசிக்கு நல்லாயிருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. தனுசு ராசினியர்கள் வாழ்த்துக்கள். இப்போதைக்கு பார்த்ததுலேயே வந்து 2, 3 ராசிக்கு தான் நல்லாயிருக்கு. மேசம், ரிஷபம், தனுசு, சரியா கடகம், இந்த 4 ராசிக்கு நல்லாயிருக்கு. மற்ற ராசிக்கெலாம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா ரைட்டு. அடுத்து வந்து வேறு மகரத்துக்கு வந்து இப்படி சந்திரன் வந்து 7 கூடியவன் வந்து 10ஆம் இட சாரத்தில் போகிறார். இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். ராசிநாதன் சாரத்தில் தான் போகிறாரு. சரியா 10ஆம் வீட்டில் இருக்கிறார். முயற்சியெல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நட்போட்டார் நல்லபடியாக இருக்கும். சொந்த பந்தத்தால் உணர்வு இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். கூட்டு உறவை நாட்டு சொன்னபோது நல்லபடியாக இருப்பீங்க. தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும். விவசாயம், தோட்டம், தரு வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். கால்நடை பராமரிப்பு நல்லாயிருக்கும். மில்க் ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். பால், வெண்ணெய், தயிர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி மகர ராசினியர்கள் நல்லா பாண்டிங்க நல்லா இருப்பீங்க. நான் பழைய வீடியோவில் சொன்னேன். சரியா நேற்று சொல்லும்போதே சொன்னேன். நான் மகர ராசிக்கு அடுத்த வருகிற நாட்கள் தொடர்ந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன். அது கரெக்டாக வருது. போதி ஜோதிடத்தில் எப்போயுமே அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. போதி ஜோதிடத்தில் நான் இந்த தினசரி ராசி பலன் கேட்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் எதுவும் பிரச்சனை வருதுன்னா சொல்லிடுவேன். சரியா நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் வீடியோ நான் சரியாக போடுறதில்ல, இருந்தாலும் போடுறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. போதி ஜோதிடம் வந்து உங்களுக்கு உற்றோர் துணைவனாக, தோழனாக, ஒரு ஆசனாக கூடியே இருக்கும். ஸோ மகர ராசிக்கு நல்லா இருக்குது. ஸோ மகர ராசிக்கு வந்து
நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செலவுகளை வந்து திட்டமாக வச்சுக்கோங்க. சரியா? செலவுகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குடும்ப செலவு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து எப்படி சார் இருக்குது அப்படின்னா 9ல் சந்திரன் இருக்கலாம். 6 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பா விஷயத்தில் செலவாகும். அப்பா வழி விஷயத்தில் செலவாகும். மற்றபடி வந்து ஆள் நல்லா ஃபோர்ஸாக இருப்பீங்க, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. சரியா நேர்களே? கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். எதாக இருந்தாலும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். சில பேருக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், உத்தியோகத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 கூட 9 கூட சாரத்தில் போகிறதுனால எதுவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், பேர் புகழ் எடுக்க முடியும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களோட டார்ச்சர் இருக்கும். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், அப்பா வழியில் கவலைகள் இருக்கும், அப்பாவுக்கு உடல்நலத்து கூட முடியாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசிக்கு வந்து ஒரு 50% நல்லா இருக்குது. சரியா? கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துட்டிங்கன்னா காரிய சித்தி இருக்கும். இருப்பினும் முனைப்பாக இருப்பீங்க, காரிய வெற்றியோடு இருப்பீங்க. சரியா? காரிய அனுகூலம்லாம் இருக்கும். குடும்பத்தில் தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். அடுத்து வந்து மீனத்துக்கு வந்து சந்திராஷ்டமம். சரியா? மீனத்துக்கு வந்து உத்திரட்டாதி ரேவதி 2க்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் போடுறது, கையெழுத்து போடுறது, புதிய வேலையில் ஆரம்பிக்கிறது, புதுசாக எதுவும் செய்கிறதா இருந்தால் கவனமாக செய்யணும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. சந்திரன் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. 8ஆம் இடத்துல 11 12 கூட்டம் சாரத்தில் இருக்கனால 50% தான் நல்லாயிருக்கும். விரயம் இருக்கும். லாபம் வந்தாலும் விரயம் அதிகமாயிரும். சரியா? இருப்பினும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். ஃபைனான்சியலாக இருப்பீங்க. பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஆரம்ப கல்வியெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? 10த்துக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்லாயிருக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி. மீனத்துக்கு வந்து 8ல் சந்திரனாலே என்ன அஷ்டமம் தான். சரியா? சந்திராஷ்டமம். கவனமாக இருக்கணும். சரியா? நான் அந்த நட்சத்திரத்துக்கு சொன்ன தேவதைகளை வழிபாடு பண்ணிக்கோங்க. மனதில் தேவையில்லாத பயம் இருக்கும், பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். சொன்ன மாதிரி மற்றவங்க செஞ்ச தவறுக்கு நீங்கள் தண்டனை எடுக்கிற மாதிரி இருக்கும். தடை தாமதம் இருக்கும். மனதுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும். சில பேருக்கு பொருள் விரயமாகும். ஏன்னா 12 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் விரயம் இருக்க தான் செய்யும். ஸோ மீனராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து 12 ராசிக்கு போய் சொல்லிட்டேன். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள். உங்களோட பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு தான் சொல்லுவேன். இந்த பிறந்த தேதி டைம்லாம் அனுப்பாதீங்க. உங்கள் ராசி என்ன, ராசி தெரியும் எனக்கு. நட்சத்திரத்தை சொல்லிட்டாலே ராசி தெரிஞ்சிடும். கூடுதல் தகவல்கள் லக்கணத்தை சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். சில பேர் கரெக்டாக அனுப்புகிறாங்க. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி, எனக்கு குரு திசையில் இந்த புத்தி நடக்கு சார், இந்த லக்கணம் கரெக்டாக கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டிங்கன்னா கரெக்டாக பலன் சொல்லிடுவேன். நான் இந்த வழிபாடு பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவேன். நீங்கள் கேட்குற டீட்டெயில் வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா என்னோடய பதிலும் கிளாரிட்டியாக இருக்கும். சரியா? டேட்டா கரெக்டாக கொடுக்கணும். எந்த அளவுக்கு டேட்டா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட் இருக்கும், ரிசல்ட் வரும். சரியா நேர்களே? ஸோ நீங்கள் மொட்டையாக கேட்கக்கூடாது. நான் இந்த நட்சத்திரம் சார் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரிய மாட்டேங்கி. இந்த நட்சத்திரம் தான் தெரியும் அப்படின்னா அதுக்கு பலன் சொல்ல முடியாது. நட்சத்திரத்துக்கெல்லாம் தனியாக டக்குன்னு பலன் சொல்ல முடியாது. அதுக்கு தான் நட்சத்திரத்தை வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்றைக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரியா நேர்களே? ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் வரும். 27 நட்சத்திரத்துக்குமே மாறி மாறி அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தினசரி 9லேருந்து 12 நட்சத்திரத்துக்கு தான் யோகம் இருக்கும். 27 நட்சத்திரத்தில் தினமும் 9 to 12 நட்சத்திரத்துக்கு தான் யோகம் இருக்கும். மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் பிலோ அவரேஜாக தான் இருக்கும். சரியா? நல்லா இருக்காது. அன்றைக்கி தேதிக்கு நம்ம பேடாக ஃபில் பண்ணுவோம். சரியா? பேடாக ஃபில் பண்ணுவோன்னா என்ன, இன்றைக்கி தேதிக்கு ஏதோ போகும், அவ்வளோதான். நாளும் பொழுதும் கலக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். நிறைய தகவல் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. பாருங்கள். இந்த வீடியோவுக்கு எப்படி தமிழ் போடுவேன்னா, இன்று கோடீஸ்வரன் யார், லக்கி பலன்கள் அன்று லக்கி நம்பர்னு சொல்லுவேன். அப்படி தான் தமிழ் போடுவேன். பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளநலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.